கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். உங்கள் மத்தியில் பேசும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக சோத்தரிக்கிறேன். இந்த நாளில் காத்திருப்பை குறித்து வேதத்தில் நம்ம பார்க்க போறோம். தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே என்ன ஆசீர்வாதங்கள்லாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி பார்க்க போறோம். ஆண்டவர் நம்மளோடு கூட பேசும்படியாக கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நமக்கு கோடி சோத்திரனப்பா, உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும்படியாக செபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை அனுப்பி விடுவிக்கிறவர், தேற்றுறவர், ஆறுதல் படுத்துறவர், ஆசீர்வதிக்கிறவர். அப்பா நீர் எங்களோடு பேசும்படியாக செபிக்கிறோம். நாங்கள் அப்பா தாப்பனே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் எடுக்கிறோம். நல்ல தந்தையே, ஆமென் ஆமென். இந்த வார்த்தை கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த காலை வேலைக்காக ஆண்டவரை தேவ சமூகத்தில் ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். அங்கே காத்திருக்கும் பொழுது நமக்கு என்னெல்லாம் கிடைக்கணும் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல யாக்கோபு சொல்லுகிறான், நான் ரட்சிப்புக்காக காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். முதல்ல ரட்சிப்புக்காக, என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைகளை ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும் என்று சொல்லி தேவ பிள்ளையே, நீ காத்திருக்கும் பொழுது, தேவ சமூகத்துல காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் உன் காத்திருப்பை இவருடைய ஜபத்தை கேட்டு உன் வாழ்க்கையிலே அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறார். அவர் யாக்கோப்புக்கு அப்பேற்பட்ட காரியங்களை செய்கிறார். கடைசி நாட்களிலே யாக்கோப்பு தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது அவனுக்கு வந்த தீர்க்கதரிசனமான காரியங்கள், என் பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். அப்ப இந்த ரட்சிப்புகள் என்றால் என்ன? விடுதலை, உலகத்துல காரியத்திலிருந்து விடுதலை, போராட்டத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை என்றுதான், அதுக்குதான் ரட்சிப்பு என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். தேவ பிள்ளை, உங்க குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும், உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் சொல்லி யாக்கோப்பு தன் பிள்ளைகளுக்காக அவன் தேவ சமூகத்திலே மன்றாடினான். அதே போல நீங்க மன்றாடும் பொழுது ஏற்ற வேளையிலே ஆண்டவர் உன் பிள்ளைகளை, உன் சந்ததியை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாலும் சரி, அவர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். யாக்கோபுடைய ஜபத்தை கேட்டு அவருடைய சந்ததியை ரட்சித்த தேவன் இன்னைக்கு உங்களுடைய ஜபத்தை கேட்டு நீங்கள் ரட்சிப்புக்காக காத்திருக்கும் பொழுது, காத்திருக்கணும். ஆண்டவரே என் பிள்ளையை ரட்சிப்பு சொல்லி காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் அந்த ஜபத்தை கேட்டு நீங்க தேவ சமூகத்துல காத்திருக்கிற காரியங்களை நினைத்து நிச்சயமாகவே உன் மகனுக்காக, ஐயோ என் பிள்ளை உதாரித்தனமா அலைகிறானே, என் கணவன் உதாரித்தனமா அலைகிறானே என்று சொல்லி கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, ரட்சிப்புக்காக வேண்டிக் கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, நீ காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு நாள் வீணாக போகாது. நிச்சயமாக ஆண்டவர் உன் காத்திருப்பு ஜபத்தை கேட்டு நிச்சயமாக உன் பிள்ளைகளை, உன் கணவனை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். என் தாயார், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய ரட்சிப்புக்காக பல நாட்கள் ஜபித்தார்கள். ஆனால் ஒரு நாள் வந்தது, ஆண்டவர் என்னோடு கூட ஆண்டவர் பேசினார், என்னை தேடி வந்தார். இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, என்னை ரட்சித்த தேவன் உங்களையும் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார், உங்களுடைய பிள்ளையை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசமா இருக்கிறீங்க? நிச்சயமாக தேவன் அப்பேற்பட்ட காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைங்க இன்றைக்கு செய்வா வேதத்துல சொல்லுகிறது. அடுத்தல தேவ பிள்ளைக்கு சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லுகிறது, ஆண்டவரே அதிகாலையிலே உம்மை ஆயத்தமாக உம சமூகத்துல காத்திருப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அதிகாலையிலே நீ தேடும் பொழுது அவரை கண்டடைய முடியும். முதல்ல அதிகாலையில அவர் ஆயத்தமாகி அவர் சமூகத்துல காத்திருக்கணும். உன் குடும்பத்துக்கு நன்மை நடக்கணும். நீ என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும்ங்கிறத தேவ சமூகத்துல நீ ஆயத்தமாகி அதிகாலையில முதல்ல அவரை தேடு. அதிகாலையில போய் அவர் சமூகத்துல காத்துரு. ஆண்டவரே நான் இன்னைக்கு என்ன செய்ய, என் குடும்பத்துக்கு என்ன செய்ய என்று சொல்லி நீ காத்துரு. என் தேவை இப்படி இருக்கிறது, என் பிரச்சனை எப்படி இருக்கிறது, என் போராட்டம் எப்படி இருக்கிறது, நான் என்ன செய்ய, ஏது செய்ய என்று சொல்லி நீ தேவ சமூகத்துல ஆயத்தமாகி காத்துரு என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதக்காரன் தாவீது அவன் ஆயத்தமாகி தேவ சமூகத்துல போவான். சும்மா ஆயத்தம் இல்லாம போகக்கூடாது. ஏனதான அவருடைய பாதத்துல தன்னை ஆயத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி தேவ சமூகத்துல நீ ஆயத்தமாக காத்திருக்கும் பொழுது உன் வேண்டுதல் கேட்கப்படும். பல நாட்களாக உன் வேண்டுதலுக்கு விண்ணப்பத்துக்கு பதில் இல்லையா? இன்னைக்கு அந்த வேண்டுதலுக்கு விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுக்கிற வல்லவராய் இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்கிற சகோதரனே, சகோதரியே,
நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நிச்சயமாக பதில் கொடுக்கிறார். தாவீதுக்கு பதில் கொடுத்த தேவன் நீ அதிகாலையில தேடும் பொழுது, அதிகாலையில் ஆயத்தமாய் அவருடைய பாதத்துல காத்திருக்கும் பொழுது, நிச்சயமாக நீ காத்திருக்கும் பொழுது அவருடைய ஒரு காத்திருப்பை அவர் பார்க்கிறார். தேவ பிள்ளையே, எதுவும் காத்திருக்காம எந்த காரியங்களும் பெற்றுக்கொள்ள முடியாது. அநேகர் பஸ்ஸுக்காக காத்திருக்காங்க, ட்ரெயினுக்காக காத்திருக்காங்க. தேவ பிள்ளைಗೆ ஒரு மனுஷன் பணம் தரணும்னா வீட்டு வாசல்ல காத்திருக்கிறாங்க. ஆனா முதல்ல நீ தேவ சமூகத்துல காத்திரு, தேவ சமூகத்தில் ஆயத்தமாகி அதிகாலையில காத்திரு. நீ காத்திருக்கும் பொழுது தேவன் வாழ்க்கையில உன் காத்திருப்பை பார்க்கிறார். ஐயோ, என் பிள்ளை அதிகாலையில என் பாதத்துல காத்திருக்கிறது, என் பிள்ளை விசாரிக்க வேண்டும், என் பிள்ளைக்கு என்ன தேவையோ, என் பிள்ளைகளுடைய தேவை வேண்டுதல் என்னமோ என்னங்கிறதை பார்த்து தேவன் உன் வாழ்க்கையிலே அதிசயங்களை அற்புதங்களை செய்வார். தேவ பிள்ளைக்கு வேதவசனம் தெளிவாக சொல்கிறது. அப்பேற்பட்ட காரியங்களை இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைக்கு நீ எந்த இடத்துல கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, ஆண்டவர் நீ தேவ சமூகத்துல காத்திருக்கும் பொழுது உன் காத்திருப்பு பதிலை கொடுத்து உன் வாழ்க்கையிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. வானம் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒளிந்து போவாது என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அதே போல நீ தேவ சமூகத்துல காத்திருக்கும் பொழுது தேவன் அதற்காக பலனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். வேதத்துல பார்க்கிறோம், யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 14 இருந்து 18 வரை வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, மோசே தேவ சமூகத்துல காத்திருக்கிறான், 40 நாள் காத்திருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகத்துல நில்லுன்னு சொல்லி 6 நாள் காத்திருந்து 7வது நாள் தான் அவனோடு கூட பேசுகிறார். 40 நாள் இரவும் பகலும் காத்திருக்கிறான். ஐயோ, இந்த ஜனங்களை வழி நடத்தணுமே, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன கட்டளை போதிக்க, என்ன சொல்ல, என்ன செய்யுங்கிறதை தேவ சமூகத்துல காத்திருக்கிறான். தேவ பிள்ளையே, ஒரு சபையை வழி நடத்த வேண்டுமா, உன் குடும்பத்தை வழி நடத்த வேண்டுமா, உன் தொழிலை வழி நடத்த வேண்டுமா, உன் பிள்ளைகளை வழி நடத்த வேண்டுமா, உன்னுடைய ஸ்கூலை வழி நடத்த வேண்டுமா, உன் ஊழியத்தை வழி நடத்த வேண்டுமா, தேவ சமூகத்திலே காத்திரு. அப்போதுதான் அந்த ஜனங்களை எப்படி வழி நடத்த வேண்டும் என்கிறதெல்லாம் கற்றுக் கொடுப்பா. மோசே 40 நாள் அல்லும் பகலும் காத்து கொண்டு இருக்கிறான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளே, அந்த காத்திருக்கும் பொழுது அவனுக்கு கட்டளை கிடைக்கிறது. காத்திருக்காம எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த ஜனங்கள் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு காமித்தபடியே நீ செய்யுங்கிறார். அப்படி என்றால் என்ன? அவனிடத்துல அப்படியே படம் போல, திரைப்படம் போல அப்படியே எல்லாத்தையும் அவனுக்கு காட்டி விட்டார். இந்த வார்த்தை கேட்கிற அருமையான ஜனமே, வேதவசனம் சொல்லுகிறது, மோசையை போல காத்திருக்கிறது. தேவ பிள்ளையே, நீ ஊழியம் செய்யறது பெருசு இல்ல, தேவ சமூகத்துல காத்திருக்கணும். நீ அவசரப்பட்டு எந்த காரியங்களும் செய்யக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு சொன்னபடியே நீ செய்ய எச்சரிக்கையாயிரு, நான் உனக்கு காமித்தபடி சொல்ல நீ எச்சரிக்கையாயிரு. தேவ பிள்ளை காத்திருக்காம எந்த காரியங்களும் செய்ய முடியாது. கிட்டத்தட்ட 20 லட்சம் ஜனங்கள் வழி நடத்தினால் லேசான காரியம் கிடையாது. அவன் தேவ சமூகத்துல காத்திருக்கிறான், 40 பகல் காத்திருக்கிறான். அதனாலதான் அவனுக்கு கட்டளை கிடைக்கிறது. இன்னைக்கு அந்த கட்டளையை தான் நீதிமன்றத்தில் உபயோகப்படுத்துகிறாங்க. அந்த சட்டங்களை அவனுக்கு சட்டம் கிடைக்கிறது. அந்த சட்டங்களை தான் இன்னைக்கு உலகம் எங்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த பைபிள்ல இருந்து வரப்பட்டதுதான், அது மோசே மூலமாக வெளிப்பட்டது. அந்த கட்டளையில இந்த சட்டங்களை, இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைக்கு, நீங்க பெரிய அதிகாரியாக இருக்கலாம், தலைவராக இருக்கலாம், ஆனா எல்லாம் வந்தது இங்க இருந்துதான். அதை மறந்து விடாதீர்கள் தேவ பிள்ளைக்கு. இன்னும் நீ காத்திருக்கும் பொழுது, ஆனா தேவ பிள்ளைக்கு, இன்னும் ஆண்டவருடைய பிரமாணங்கள் வெளிப்படும், வெளிப்படும், சட்ட திட்டங்கள் வெளிப்படும், உன் குடும்பத்தில் உள்ள காரியங்கள் வெளிப்படும், உன் தொழிலுடைய காரியங்கள் வெளிப்படும், தேவப்பிள்ளைக்கே உன் ஊழியத்துடைய காரியங்கள் வெளிப்படும். ஆண்டவர் மோசைக்கு வெளிப்படுத்துறது போல உனக்கு வெளிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆனா நீ காத்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். தேவ சமூகத்துல அல்லும் பகலும் அவன் காத்திருந்த போல நீ காத்திருக்க வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை சொல்லுகிற அந்த கட்டளை பிறக்கிற வரைக்கும், அந்த வார்த்தை பிறக்கிற வரைக்கும் நீ தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது ஏற்ற வேளையில அந்த கட்டளை தேவ பிள்ளையை வெளிப்படும், அந்த கட்டளை பிரபிக்கப்படும். நீ செய்ய வேண்டிய காரியங்களை தேவன் உனக்கு வெளிப்படுத்துவா. இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஊழியக்காரனே, தேவ ஊழியக்காரியே, ஆண்டவர் சொல்லுகிற காரியம் நீ காத்திருக்காம அநேக காரியங்களை நீ பெற்றுக்கொள்ளாம இருக்கிறாய். நீ காத்திரு. மோசே காத்திருந்தான். அதனால தேவ பிள்ளையே, அவன் அந்த கட்டளை பெற்றான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கட்டளை நியாயப்பிரமாணம் வெளிப்படுத்தப்பட்டது. இன்னைக்கு உலகமே அவர் தேவனுடைய பிள்ளைகள் நீதிமன்றத்துல அந்த சட்டங்கள் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. தேவ பிள்ளைகளை, அவர் நேற்று மாறாத தேவன். அவர் இன்னைக்கு உனக்கு மாறாதவராய் இருக்கிறார்.
தெய்வ பிள்ளைக்கு நிச்சயமாக அந்த மோசைக்கு வெளிப்படுத்தின தேவன் நீனும் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் உனக்கும் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைகள் யோபு வேதத்துல பார்க்கிறோம். யோபு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கிறோம். அவன் போராட்டங்கள் மாறும்படியாக காத்திருக்கிறார். தெய்வ பிள்ளைகள் யோபுக்கு வந்த போராட்டங்கள் அநேகம். தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய சொத்து சுபம் பிள்ளைகள் எல்லாம் கடந்து போய் விட்டாங்க. அவனுடைய நண்பர் கூட அவனை தூசிக்கிறாங்க, கட்டின மனைவி தூசிக்கிறா. ஆனால் அவன் போராட்டங்கள், நான் கொடிய இடுக்கங்களை மாற்றி இருக்கிறேன் என்று சொல்கிறான். அவன் சொல்கிறான், ஆண்டவரே என் போராட்டங்கள் மாறுபடியாக நான் காத்திருக்கிறேன் என்கிறான். எத்தனை பேர் போராட்டத்தில் இருக்கிறீர்களோ, வியாதியில் இருக்கிறீர்களோ, அநேக காரியங்களை யோவை போல இழந்து இருக்கிறீர்களோ, தேவ பிள்ளைகே கலங்காதீர்கள். அவன் என்ன பண்ணுகிறான், நிச்சயமாக என் போராட்டங்கள் மாறும் என்று சொல்லி நான் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அதே போல அவன் காத்திருந்ததுனால ஆண்டவர் போராட்டங்களை மாற்றி இழந்து போனதை இரட்டிப்பாக கொடுக்க வல்லவராகிறான். இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, நீங்க போராட்டங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி பொறுமையோடு காத்துரு. தேவ சமூகத்தில் ஆண்டவரே என் போராட்டங்கள் இருந்து விடுவிக்கிறவர் நீர் மட்டும்தான். நீ சர்வலோகத்தை படைத்தவர், வானத்தை பூமியை படைத்தவர். எந்த மனுஷனால முடியாது. ஆனால் உன்னால மட்டும்தான் என் போராட்டங்கள், என் குடும்பத்தில் வர்ற போராட்டங்கள், என் தொழில வர்ற போராட்டங்கள், என் வேலையில வர்ற போராட்டங்கள், என் படிப்புல வர்ற போராட்டங்கள், என் ஊழியத்தில் வர்ற போராட்டங்களை எல்லாம் மாற்ற உன்னால மட்டும்தான் முடியும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது யோபு அப்பயே அவன் பொறுமையோட அந்த போராட்டங்களை தேவன் மாற்றுவான்னு சொல்லி காத்திருந்தான். அந்த யோபுடைய போராட்டங்களை தேவன் மாற்றினார். அவன் இழந்து போனதுல ரெட்டிப்பாக கொடுத்தார். இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீ போராட்டங்கள் இருக்கா காத்துரு, தேவ சமூகத்துல காத்துரு, மனுஷ சமூகத்துல தேவ சமூகத்துல காத்துரு. ஆண்டவரே என் போராட்டங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி காத்துரு. யோபருடைய சிறையிருப்பை மாற்றின தேவன் உன்னுடைய சிறையிருப்பை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாக அவர் மாற்றுவார். தேவ பிள்ளைகள், அடுத்ததாக வேதத்துல வாசிக்கிறோம் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நல்ல விளைச்சல், அப்பா ஒரு விளைச்சல் நட்டா அந்த விளைச்சலை காண வேண்டும், அதுக்காக காத்திருக்கணும். தேவ பிள்ளைங்க, சில நெல்லுகள் 3 மாசம் இருக்கு, 4 மாசம் இருக்கு, 6 மாசம் இருக்கு, 2.5 மாசமும் இருக்கு. அது விளையிற வரைக்கும் காத்திருக்கணும். உன் குடும்பத்துல நீ ஒரு தொழில விதைச்சிருக்கலாம், தேவ பிள்ளைங்க ஊழியத்துல விதைச்சிருக்கலாம். ஆண்டவரே என்று சொல்லி அதுக்கு அந்த விளைச்சலை நீ விதைச்சிருக்கத அந்த விளையிற மட்டும் காத்திருக்கணும். ஐயோ என் ஊழியத்துல ஒரு விளைச்சல் இல்லையே, ஒரு பலன் இல்லையே என்று சொல்லி எப்படி ஒரு நெல் விளைகிறதுக்கு 3 மாசம் 6 மாசம் வச்சிருக்கிறாரோ, அதே போல உன் ஊழியத்துல நல்ல ஒரு விளைச்சலை கட்டளிடும்படியாக, உன் தொழில ஒரு நல்ல விளைச்சலை கட்டளிடும்படியாக நீ காத்திருக்கணும். தேவ பிள்ளைಗೆ குறிப்பிட்ட நாள் காத்திருக்கணும். யாக்கோபு அதான் சொல்லுகிறான், ஒரு நல்ல விளைச்சலை காணும்படியாக நான் காத்திருக்கிறேன். என் வாழ்க்கையில ஒரு நல்ல விளைச்சலை, ஒரு அறுவடை தருவார், ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். என் தொழில, என் விவசாயத்துல, என்னுடைய ஊழியத்துல அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட நாள் நீ காத்திருக்க வேண்டும். உடனே என்ன பண்ண முடியாது, ஆசீர்வாதத்தை பெற முடியாது. வேதத்துல பார்க்கிறோம், உடனே பெற முடியாது. ஆண்டவர் அதுக்கு ஒவ்வொரு காலங்களை வைத்திருக்க. நெல் விளையினா உடனே ஒரே நாள்ல விளையாது, பயிர் விளையினா ஒரே நாள்ல விளையாது. அது ஒரு குறிப்பிட்ட மாதம் இருக்கிறது, குறிப்பிட்ட வருஷங்கள் இருக்கிறது. அதே போல தெய்வ பிள்ளைகளே, நீ காத்திருக்கும் போது நல்ல விளைச்சலை ஆண்டவர் கட்டளையிடுவா, நல்ல பலனை உனக்கு தருவா. ஈசாக்கு விதைத்தான் 100 மடங்கு அவனை கொடுத்தது போல உன்னைக்கு நீ காத்திருக்கும் பொழுது பல படங்களாக ஆண்டவர் உன்னை ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவா. உன் ஊழியமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், உன் தொழிலா இருக்கலாம், விவசாயமா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், எந்த காரியமாக இருக்கலாம், நீ யாராக இருக்கலாம், தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது தேவ பிள்ளைக்கு எனக்கு நல்ல விளைச்சலை கட்டளைவா. ஆண்டவரே நான் விதைத்து இருக்கிறேன், ஆண்டவரே உங்களுடைய ஊழியங்களை நான் சுவிசேஷம் சொல்லி இருக்கிறேன், திருச்சபையிலே ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு அறுவடை காண வேண்டும், ஆண்டவரே என் தொழிலே காண வேண்டும் சொல்லி நிச்சயமாக நீ காத்துரு, தேவ சமூகத்துல காத்துரு. தேவ பிள்ளைகள், எத்தனையோ குடும்பத்தை எனக்கு தெரியும். தேவ பிள்ளைகளே, சாதாரணமாக ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தவங்க, சின்ன கடை வச்சிருந்தவங்க, தேவ பிள்ளைகள் 2-3 பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருந்தவங்க, இன்னைக்கு 100 பேருக்கு 300 பேருக்கு வேலை கொடுக்கிற அளவுக்கு அவங்கள ஆண்டவர் நல்ல ஒரு விளைச்சலை கட்டளையிட்டு இருக்கிறார். என் கண் காண்கிறது, என் கண் முன்னாலே
நான் என்னுடைய காலத்துல எப்படி நடக்கிறது? தேவ பிள்ளைகளே, நம்ம பார்க்கிறோம். அதே போல உன் வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களை செய்வா. நான் ஊழியத்துக்கு போற இடங்களை பார்க்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்பாக எப்படி இருந்த ஜனங்கள் இன்னைக்கு எப்படி இருக்காங்க? 1 லட்சத்தை கூட பார்க்க முடியாத நிலைமையில இருந்தவங்க இன்னைக்கு கோடி கோடியாக அவர் பார்க்கிறவளுக்கு ஆண்டவர் விளைச்சிரு. காரணம் என்ன? அவங்க தேவ சமூகத்துல காத்திருந்தாங்க. தேவ பிள்ளையே, காத்திருக்கிறது மட்டும் இல்ல, தேவனுடைய ஊழியத்தையும் தாங்குறாங்க. தேவனுடைய ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறாங்க. அப்பேற்பட்ட காரியங்கள்லாம் செய்திருக்கிறாங்க. தேவ பிள்ளை, அவனுடைய விளைச்சலை ஆண்டவர் பார்க்கிறார். விதைச்சதை பார்க்கிறார். தேவன் பார்ப்பார். மனுஷன் பார்க்கிற மாதிரி அல்ல, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், அவன் இருதயத்தை பார்க்கிறார். நீ தேவனே, எனக்கு ஒரு நல்ல விளைச்சலை கட்டளையிடும். என் தொழிலே, என் வேலையிலே, என் ஊழியத்திலே, என் படிப்பிலே ஒரு நல்ல விளைச்சலை கட்டளையிடும் என்று சொல்லி நீ காத்திருக்கும் பொழுது, தேவ சமத்துல காத்திருக்கும் போது, ஏற்ற வேலையிலே ஆண்டவர் உன்னை உயர்த்தி உன்னை அந்த நல்ல விளைச்சலை கட்டளையிட போறார். ஹல்லேலூயா! நீங்க எதிர்பார்க்கறதுக்கு மேலான காரியங்களை ஆண்டவர் செய்ய போறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, அங்கே நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். அடுத்ததாக வேதத்துல வாசிக்கிறோம் தேவ பிள்ளையே, இங்கே எபிரேயர் 6ஆம் அதிகாரம் தேவ பிள்ளைங்க 15 வசனத்துல வாசிக்கிறோம். 14-15 வாசிக்கிறோம். அங்கே வேதத்துல வாக்குத்தத்தத்துக்காக ஆபிரகாம் காத்து இருக்கிறார். ஆண்டவர் சொல்லிட்டார் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல, நீ போ, நான் உன்னை ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவேன்னு சொல்லி. ஆனா வேதவசனம் சொல்லுகிறது எபிரேயர் 6:14-15 அவன் தேவ சமூகத்துல வாக்குத்தத்தத்தை பெறுவதற்காக அவன் காத்திருந்தான் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பிட்ட நாள் அவன் காத்திருந்தான். உடனே ஆண்டவர் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி உடனே ஆக்கல, உடனே கற்பத்திரிக்கை நீ கொடுக்கல. 25 வருஷம் அவர் காத்து இருக்கிறான். அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்கிறான். அந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, பல நாட்களாக நான் காத்திருக்கனே, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்காத. தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்தான், அவன் காத்திருந்தான். அதனாலே அவன் சந்ததி இந்த பூமியை சுதந்திரித்துக் கொண்டு இருக்கிறது. ஐ கான்ட் நாட் சிங். நீ கவுண்டாரபா, உடனே ஆசீர்வாதத்தை தேவன் தருவார் எதிர்பார்க்க கூடாது. தன் பிள்ளைக்காக 25 வருஷம் தேவன் அழைத்து 75 வயசுல அழைக்கும் பொழுது 25 வருஷம் காத்திருந்து அவன் அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக் கொள்கிறான். நான் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்தேன், உன் சந்ததியை தருவேன், உன் சந்ததியை வானத்தை நட்சத்திரங்களை போல, பூமை தூளை போல, மணலை போல பெருகப்படுவேன் சொல்லுகிற தேவன். அவன் காத்திருக்கிறான். தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் காத்திருக்கணும். வாக்கு தத்தத்துக்காக, அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுக்காக காத்திருக்கணும். தேவ பிள்ளைகளே, அவசரப்படக்கூடாது. நிச்சயமாக ஆபிரகாமுக்கு அந்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவாக்கினார். உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவாக்குற வல்லவராய் இருக்கிறார். அவர் நேற்று என்று மாறாத தேவன். வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, அவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவாக்கிறோம் என்றால் எனக்கும் நிறைவாக்குவார், உங்களுக்கும் நிறைவாக்குவார். அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, அந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது. மனமாற தேவன் மனுஷன் அல்ல, அவர் ஜீவனுள்ள தேவன், சர்வலோகத்தின் படைத்த தேவன். நிச்சயமாகவே அவர் வாக்கு தத்தத்தை நிறைவாக்குவார். தேவ பிள்ளை ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவாக்குறது போல உங்களுக்கும் அவர் நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார். அடுத்ததாக வேதத்துல பார்க்கிறோம். சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 14வது வசனத்துல ஆண்டவர் சொல்கிறார், திடமனதாக இருந்து காத்திரு, எப்போதும் திடமனதா இரு, சோர்ந்து போவாத, காத்திரு. சோர்ந்து போறவனுக்கு பலனும் தத்துவம் இல்லாதவனுக்கு தத்துவம் கொடுக்கிற தேவன். நீ சோர்ந்து போகாத. இந்த வார்த்தை கேட்கிற சகோதரே சகோதரி, நீ சோர்ந்து போக, திடமனதாக காத்திரு. ஆண்டவரே, எனக்கு காத்திருக்க திடத்தை தாரும் என்று சொல்லி கேளு. அவர் திடத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். சில வேற பலவீனங்கள் ஆட்கொள்ளும், சரீரத்துல பலவீனங்கள் வந்து காத்திருக்க முடியாது. ஐயோ, வாழ்க்கையில இன்னும் ஒரு அற்புதம் நடக்கலையே, ஒரு அதிசயம் நடக்கலையே, என் பிள்ளைகள் வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, ஊழியத்திலே, தொழில, விவசாயத்துல இன்னும் ஒரு அற்புதம் நடக்கலையே என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ திடமனதாக இருந்து காத்திரு. கர்த்தர் நிச்சயமாக என் காரியத்தை வாக்கு பண்ணுவாருங்கிற திடமனதாயிரு. திடத்தை உன்னை திடப்படுத்திக் கொள். தாவீது தன்னை திடப்படுத்திக் கொண்டான், கர்த்தருக்குள்ளாக திடப்படுத்திக் கொண்டான். திடப்படுத்திக் கொண்டு தேவ சமூகத்தில் அவன் காத்திருந்தான். தேவ பிள்ளையே, நிச்சயமாக அந்த தாவீதின் வாழ்க்கையில வெற்றி கொடுத்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி கொடுப்பா. அவன் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் என்று சொல்லுகிறார். அவன் கூட இருந்தவளே அவனை கல்லெறிய ஆரம்பிச்சு விட்டாருங்க. ஆனா பாருங்க தேவ பிள்ளையே, இப்ப ஏற்பட்ட நிலைமையில பாடுதான், உபத்திரம் தான்.
ஆனா நீ திடமனதாக காத்துரு. உன் பாடுகளை இயேசு சுமந்து விட்டா, உன் துக்கங்களை அவமான நிந்தனைகளை இயேசு சுமந்து விட்டா. இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, அவர் நேற்று என்று மாறாத தேவன். ஐயா, என்னால சுமக்க முடியாது, எனக்கு திடத்தை தாருங்கப்பா, உங்களுடைய பாதத்திலிருந்து காத்திருந்து பெற்றுக்கொள்ள எனக்கு திடத்தை தாருன்னு சொல்லி கேட்க பொழுது ஆண்டவர் திடத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் நேற்று என்று மாறாத தேவன். கலங்காத. உன் வேதனை அறிகிறார், உன் துக்கங்களை அறிகிறார். உன் கண்ணீரை அவர் அறிகிறார். தேவ பிள்ளையே, நிச்சயமாக உன் கண்ணீரை அவர் துடைப்பா. லைக் அவன் டோர் நேம் ஆஃப் ஜீசஸ். அவர் மன உருக்கம் இல்ல தேவன். அவர் ஐயோ என்று சொல்லி நீ கலங்காத. ஆண்டவர் நிச்சயமாக இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்ய போறார். திடமனதாக காத்திரு. சங்கீதக்காரன் திடமனதாக காத்திருந்தா. எத்தனையோ போராட்டம், எத்தனையோ சொந்த மாமனால் வந்த போராட்டம், எதிரினால் வந்த போராட்டம், சொந்த பிள்ளையினால் வந்த போராட்டம், நண்பர்களால் வந்த போராட்டம், தன்னை திடப்படுத்தி கொண்டார் என்று வேதத்துல பார்க்கிறோம். அதே போல உன்னை திடப்படுத்தி கொள்ள கர்த்தர் திடமனதாக இரு. திடமனதாக இருந்து காத்திரு. திடப்படுத்தி கொண்டு தேவ சமூகத்துல காத்திரு. நிச்சயமாக தேவன் அதிசயங்கள் அற்புதங்களை செய்வா. தாவீது 13 வருஷம் தேவ சமூகத்துல அவன் காத்திருந்து பாராட்ட தன்னை திடப்படுத்தி கொண்டான். அதனாலதான் 30வது வயதிலே தேவன் அவனை ராஜாவாக மாற்றினார். இன்னைக்கு உனக்கு ஒரு வழி திறக்க போகிறது ஆண்டவர். உன்னை வருத்தப்படுறா தேவ பிள்ளைங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்பேற்பட்ட காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அநேக சாட்சிகளை சொல்ல முடியும். இந்த எந்த இடத்துல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அவன் நேற்று என்று மாறாத தேவன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகை போல, கர்த்தருக்கு கழுகை போல பலன் கிடைக்கிறதாக இருக்கிறது. தேவ பிள்ளைகே, வேதத்துல அதை வாசிக்கிறோம். அடுத்ததாக தேவ பிள்ளைகே, ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசி. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகை புது பலன். இன்னைக்கு தேவ பிள்ளை கர்த்தருக்கு காத்திருக்கும் போது ஒரு புது பலன் கிடைக்கிறது. ஒரு புது பலன் ஆண்டவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். புதிய காரியத்தை செய்ய போறார் ஆண்டவர். அப்போஸ்தலர் 1:5 அவர் சொல்லுகிறார், சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் காத்திருங்கள், குறிப்பிட்ட நாள் வரைக்கும் காத்திருங்கள், உங்களுக்கு பலன் கிடைக்கிற வரைக்கும், பெந்தெகோஸ்து நாள் வர்ற வரைக்கும் நீங்க காத்திருங்க. நீ காத்திரு, நீ காத்திரு, நீ காத்திரு. நீ தேவ சமுத்திர கழுகை போல பலன் கிடைக்க, புது பலன், புது பலன், புதிய கிருபைகள் ஆண்டவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். சீசர்கள் காத்திருந்தாங்க 50 நாள். 50ஆம் நாள்ல காத்திருந்து மேல் மாடியில ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது புது பலன் இறங்கிட்டு, புதிய கிருபை இறங்கிட்டு, புதிய வல்லமை இறங்கிட்டு, புதிய அபிஷேகம் இறங்கிட்டு. இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைக்கு அதே போல இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஒரு புது பலன் இறங்க போகிறது. கர்த்தருக்கு காத்திருந்தவர்கள் புது கழுகை போல பலனடைந்து இந்த உலகத்தில் எல்லை என்ன அவர்கள் நம்ம சாட்சியாக நிற்பார்கள். சொல்லி நீ சாட்சியாக இருக்கிறதுக்கு புது பலன், புதிய அபிஷேகம், புதிய கிருபை இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறாயா? நீ யாராக இருக்கலாம் தேவ பிள்ளையே, நீ யாராக இருக்கலாம், எந்த மதத்துக்காரனாக இருக்கலாம், அவர் பட்சபாதம் உள்ள தேவன். ஆனா காத்திருந்து ஆண்டவரே இயேசுவே என்று சொல்லி நீ கூப்பிடும் பொழுது ஆண்டவர் உனக்கு மனம் இறங்குவா, மனம் இறங்குவா. அவர்தான் மனம் உருக்கமுள்ளவர். யாராக இருந்தாலும் சரி, எல்லாமே அவருடைய பிள்ளை. நீ அறியாமல் இருக்கிறாய், ஆனா அறிந்துட்டனா வேற ஒண்ணும் இல்லை. தேவ பிள்ளையே, இங்கே பார்க்கிறோம் ஏசாயா 40:31 சொல்லுகிறான், கர்த்தர் புது பலன், உனக்கு புது பலன், புதிய கிருபை, ஒரு புதிய ஆசீர்வாதம் உனக்குள்ள கடந்து வர போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவ பிள்ளையே? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஒரு வல்லமை உனக்குள்ள கடந்து வரப்போகிறது. புதிய பலன். கர்த்தருக்கு நீ காத்திருக்கும் போது என்னென்ன காரியங்கள்லாம் செய்யும் தேவ பிள்ளையே. ஒரு விளைச்சல் விளையணும்னா அதுக்கு குறிப்பிட்ட மாதம் காத்து இருக்கணும். தேவ பிள்ளைங்க, அதிகாலையில நீ ஆயத்தமாகி காத்திரு, நீ காத்திரு, அதிகாலையிலே காத்திரு. தேவ பிள்ளை, வேத வசனம் சொல்லுகிறது, உன் பிள்ளை ரட்சிப்புக்காக காத்திரு. யாக்கோப்பு காத்திருந்தான். திடமனதாக காத்திரு, திடமனதாக காத்திரு, அதிகாலையிலே காத்திரு. தேவனுடைய வார்த்தைக்காக மோசையை போல காத்திரு. தேவ பிள்ளையே, தேவனுடைய கட்டளை பெற வேண்டும்,
வார்த்தை பிறப்பிக்க வேண்டும் சொல்லி தேவ சமூகத்துல காத்துரு. வாக்கு தத்துவத்துக்காக ஆபிரகாமை போல காத்துரு. நீ காத்திருக்கும் பொழுது தேவ சமூகத்துல தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வாய். வேதவசனம் சொல்லுகிறது, யோபு என்னுடைய போராட்டம் மாற வேண்டும் சொல்லி காத்துரு. என் போராட்டம் மாற வேண்டும் சொல்லி எத்தனை பேர் நினைக்கிறீங்க? இன்னைக்கு தேவ பிள்ளைங்க, உன் போராட்டத்தை ஆண்டவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். போராட்டங்களை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். உனக்கு ஒரு புது பலனை ஆண்டவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம். நிற்கிற இடங்கள்ல இருக்கிற இடங்கள்ல தேவ பிள்ளைங்க, இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைங்க, நீங்க எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாலும் சரி, ஆண்டவர் உனக்கு புது பலன் கொடுக்க போறா. சோர்வடைந்து இருக்கிறீர்களா? பலனடைந்து இருக்கிறீர்களா? வியாதி படுக்கையில் இருக்கிறீர்களா? ஒரு புது பலன் உன்னை நிரப்ப போகிறது. அவருடைய வல்லமை கடந்து வர போகிறது. எல்லாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். தேவ பிள்ளைக்கு எந்த ஊழியக்காரனும் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியாது. நான் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியாது. ஆனால் நான் போதிக்கிற இயேசு உங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியும். நான் போதிக்கிற இயேசு உங்களுக்கு புது பலன் கொடுக்க முடியும். புதிய கிருபை, புதிய சரீரம். எப்படி நாகமானுக்கு புதிய சரீரமாக மாறினது போல அதே போல வாழ்க்கை மாறும், சரீரம் மாறும், போராட்டம் மாறும். ஒரு புது பலன் கடந்து வர போகிறது. கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரையும் உமக்கு கோடி சோத்திரம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேல உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல காத்து இருக்கும் பொழுது நீர் புது பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறவரே சோத்திரம்ப்பா. எப்பொழுது இந்த வார்த்தை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் புது பலன் கடந்து வருவதாக, புது பலன் கடந்து வருவதாக. ஆண்டவரே, புது பலன் கடந்து வருவதாக, வல்லமை கடந்து வருவதாக. வியாதி படுக்கல இருக்கலாம்ப்பா. ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லைன்னு சொல்லி இருக்கலாம். ஆண்டவரே, ஒரு புதிய பலன் கடந்து வருவதாக. அப்படி வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு பிள்ளை மேல் வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். பலவீனமாக வியாதி படுக்கிற பிள்ளை மேல் வல்லமை இறங்கட்டும். போராட்டத்தில் இருக்க பிள்ளை மேல் அப்படி புது பலன் வரிகளா கண்மன அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். அக்கினி இறங்குறது, அக்கினி இறங்குறது. வைக்கண்டிக்காண்டமே பலவனத்தில் இருக்கிற தேவ பிள்ளையை உன் பலவனங்கள் மாறுகிறது. இயேசுவை நோக்கி ஒரு கோவிடு, இயேசுவை நோக்கி கோவிடு. வெகு நாளாக காத்திருக்கிறது, ஆத்மா இழைப்பு வருவது சொல்லப்பட்டிருக்கிறது. வெகு நாளாக காத்திருக்கிறாயா? இன்னைக்கு நீ காத்திருப்புக்கு ஆண்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். ஒரு புதிய வழியை எனக்கு திறக்கிறார். கலங்காத அல்லக்காரமணி, கண்ணீரோடு இருக்கிறாயா ஆண்டவரேன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிறாயா? இன்னைக்கு ஆண்டவரும் கண்ணீர் துடைக்கிறவ. உன் பலன், அவருடைய பலன் உனக்கு அவனுக்கு வருகிறது. புதிய பலன் உனக்கு தருகிற வல்லவராய் இருக்க நீ அல்லக்கார வழக்காமட்ட காத்தவளை நீ கண்ணை கந்த வடிக்கண்ணோர் என்னை ஒரு வழி இல்லையேன்னு சொல்லி கலங்கு கொண்டிருக்கிற தேவ பிள்ளைக்கு ஒரு புதிய வழி ஆண்டவர் தருகிறார். புதிய பலன் காத்திருக்கிறவர்கள் உலகத்தில் கடையத்தை பிறகு சாட்சியாக உன்னை ஆண்டவர் சாட்சியாக இருக்க போறா, நிறுத்த போறா. நீ இருக்கிற பகுதியில, வேலை செய்யற பகுதியில, தொழில் செய்யற பகுதியில, இந்த உலகத்துல தேசத்துல உன்னை ஒரு சாட்சியாக அவர் நிறுத்த போறா. புது பலன் கடந்து வருகிறது. வல்லமை இறங்குற துரமசாடைக்கான் மாட்டிக்கண்ணே தேவ வல்லமை இறங்குற. அவரை நோக்கி கூப்பிடுங்க. நீங்க கோண்டு நின்னி அக்கால் சோனு மாட கர வளைக்காத்தபடி இயேசு முழுக்கமாடைக்கத்தோட இயேசுடைய வல்லமை அன்னைக்கால் வழக்கத்தோட அவர் கடந்து வருகிறார். அவர் கடந்து வருகிறார். உங்கள் மத்தியில கடந்து வருகிறார். உங்க விளைக்கன்மாக்கத்தோ உங்களை பலப்படுத்த கலன் கடந்து வருகிறார். புதிய பலன் கொடுக்கிறார். தேவ பிள்ளை எண்ணி கம்ட நச்சனி அரை கம்மா எண்ணிக்காத லட்சுமணன், லட்சுமணன் இந்த வார்த்தை கேட்கிற லட்சுமணன், நீ கம்ட நீ நீ இளவல் செய்த பாவத்து நிமித்தம் நீ கணக்கதரபா அநேக போராட்டத்தில் இருக்கிறாய். வாழ்வதா சாவதான்னு சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறாய். அநேக கடன் பாரங்களால் நீ சிக்கி கொண்டு இருக்கிறாய். லட்சுமணன் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களுக்கு புதிய வழியை திறக்கிறார், புதிய கிருபைகளை கொடுக்கிறார். லட்சுமணன் இயேசு மட்டும்தான் உங்களுக்கு புதிய பலன், புதிய கிருபைகளை கொடுக்க முடியும். லட்சுமணன் காத்தரபி ஆண்டவருடைய வல்லமை இறங்குறது. ஆண்டவரே, இளவயது பாவங்களை மன்னின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் உன்னை போராட்டத்திலிருந்து, பிரச்சனையிலிருந்து, பண நெருக்கடிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். லட்சுமணன் வல்லமை இறங்கட்டப்பா, வல்லமை இறங்கட்டும். மாம்சமான யாவர் மேல நாவிய ஊற்றி சொன்னவர புது பலன் இறங்கட்டப்பா. ஒவ்வொருவரின் தொடர் வல்லமை இறங்கனுக்கா சோதரம். ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்கனுக்கா சோதரப்பா. வார்த்தை அனுப்பினீர் விடுவிக்கிறதுக்கா சோதரம். கத்தருக்கு காத்திருக்க ஒரு கழுகை போல பலனடைந்து
இந்த பிள்ளைகள் உலகம் எங்கு சாச்சாக நிறுத்த வலுவாதபடி நீ காத்து நிறுத்துறதுக்காக சோத்திரம். உம்முடைய நாம மட்டும் மகிமைப்படட்டும். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு மட வல்லமை இறங்க. ஐ லீக் அப் டச் நேம் ஆஃப் ஜீசஸ். ஆண்டவரே, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறேனப்பா. இயேசுவின் நாமத்தாலே ஆசீர்வதித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. அமேன், 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 அமேன். இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிற காத்திருக்கிற பொழுது ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில அதிசயங்களை அற்புதம் செய்வார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த இடத்துல இருந்தால் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு பெரிய அதிசயங்களை செய்வார். கலங்காதீர்கள். கர்த்தருக்கு காத்திருக்க ஜனங்களுக்கு வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்னைக்கு அதிசயங்க காண போறீங்க. இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற எந்த இடத்துல பார்த்து கொண்டு இருந்தாலும் சரி, தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ பிள்ளைங்க, இந்த ஊழியத்துக்காக ஜெபிங்கள், தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.